வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம முட்டை எப்போதாவது நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கிறதா ரொம்ப நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முட்டையை குழம்புகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூட அவித்த முட்டைகளை அதில் பயன்படுத்தினீங்கன்னா அதுலேருந்து ஊட்டச்சத்துக்கள் பெறப்பட்டு மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு வந்து விரைவாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, இந்த பொடி மாசுன்னு சொல்லுவோம் அது வந்து, அப்புறம் அப்படியே நீங்கள் பச்சை முட்டையை உடச்சி எடுத்துக்கிறது, ஆஃப் ஆயில், இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே நல்லது கிடையாதுங்க. அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது மட்டும் தான் நல்லது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை தடுக்குது. ஸோ முட்டையில் இந்த ஜியாக்சாந்தின் இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளான குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாலை கண் நோய் ஏற்படுறது, கண் கருவிழி பாதிக்கப்படுறது, விழிப்படலம் சேதமடைவது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கண் புரை ஏற்படுறது, இது மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கண் பார்வை மங்குதல், இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை மங்குதல், இது அத்தனையுமே வந்து சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் நம்ம அவித்த முட்டைகளை தினமும் 1 அல்லது 2 முட்டைகள் எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டை சாப்பிட்றது நம்மளுடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரித்து இதய நோய் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து குறைத்து இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக முட்டை இருக்கும். அதுவும் அவித்த முட்டைகள் இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் நமக்கு வேணும், நல்ல கொழுப்புகள் மட்டுமே நமக்கு போதும். அப்போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் எதுலேருந்து போகும்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளத்தில் தான் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். முட்டையை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடலாம். மேலும் அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமலும் பாதுகாத்துக்கலாம். இதனால் ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ரத்த ஓட்டம் வந்து சீராகவே இதயத்துக்கு இருக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு இருக்காதுங்க. ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீராக இருக்கிறதுக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். அவித்த முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோலின் அப்படின்ற அந்த முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அந்த அவித்த முட்டைகள் இருக்கிறதால மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு அவித்த முட்டைகள் ஹெல்ப் பண்ணுது. இது தவிர பார்த்தீங்கன்னா அது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை வந்து நீங்கள் பெறுவீங்க. எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு முட்டை உங்களுக்கு வந்து துணை புரியும். உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு முட்டை எடுத்துக்கலாம். இப்போலாம் நமக்கு வந்து நோய்கள் எப்படி ஏற்படுது நமக்கு தெரியாது. பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு வந்து ஏற்படுது. அது காரணம் வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து குறைவாக இருக்கிறது தான். ஸோ அந்த இம்யூன் பவர் குறைவாக இருக்கும்போது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே முட்டை நமக்கு வராமல் தடுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணிடும். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம முட்டை எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடும் போது உடல் எடை வந்து அதிகரிக்கலாம். ஏன்னா முட்டையில் வந்து அதிக அளவு கலோரிகள் இருக்குது. முட்டைகளை வந்து அதிக அளவு சாப்பிடும்போது அது ஆரோக்கியமற்ற கலோரி உட்கொள்ளலுக்கு பங்களித்து அதனால் நம்மளுடைய உடல் எடை வந்து தாறுமாறாக அதிகரிக்குது. ஸோ இது வந்து உடல் பருமனுக்கும் வழிவகுக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டயட்டை பொறுத்து கட்டுக்கோப்பான உடல் எடையை முட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே முட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னாலுமே முட்டை ஹெல்ப் பண்ணும். அதுக்கான ஒரு சில பரிந்துரைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு தான் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். முட்டை இந்த அளவுக்கு நன்மைகளை தருவதற்கான காரணங்கள் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலனியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்களும் இருக்குது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 1 முட்டைகள் ஆரம்பித்து 3 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். அவித்த முட்டைகள் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமான கொழுப்பு சேருவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால், இதய பாதிப்பு இருக்கிற
இருக்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத்லட்டுகள் வந்து 2லேருந்து 4 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். எனினும் உங்களுக்கு முட்டைகள் சாப்பிடும்போது இந்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த பக்க விளைவுகளும் ஏற்படலை அப்படின்னா அந்த ஆரோக்கியமான கொழுப்பை பெறுவதற்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு அவித்த முட்டைகள் ஆரம்பித்து 2 அவித்த முட்டைகள் மட்டுமே உங்களுக்கு போதும். ஒரு நாளைக்கு 2 அவித்த முட்டைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை வந்து ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முட்டைகளை வந்து அதாவது அவித்த முட்டைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.